Hi, this is Nitya Saranda. Welcome to Cuisine. இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்தியன் பிரெட் ரெசிபீஸ்ல ஒண்ணான குல்ச்சாவை தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பால் ஊத்திக்கோங்க. வெதுவெதுப்பா இருக்கணுங்க. கை பொறுக்குற சூடு இருந்தா போதும். தயிர், தண்ணி, இது மூணுமே சம அளவு எடுத்துக்கோங்க. இது கூடவே சர்க்கரை, நெய், உப்பு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இது கூடவே மைதா போட்டுக்கோங்க. கலக்குள்ளவே தெரியும் உங்களுக்கு நல்லா லூஸாக சாஃப்டாக வரும் மாவு. நான் போட்டிருக்க இந்த மாவு அளவுக்கு 4 குல்ச்சா தாங்க வரும். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. குல்ச்சா நான் இதுக்கெல்லாம் மாவு ரொம்ப சாஃப்டாக லூஸாக இருக்கணுங்க. நீங்கள் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி ரொம்ப கெட்டியெல்லாம் பிசையக்கூடாது. இந்த அளவு நீங்கள் போட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாவை மறுபடியும் பிசையுங்க. இப்போ ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுடுங்க. குறைஞ்சது ஒரு மணி நேரம் நல்லா மாவு ஊறட்டும். இப்போ 1 hour ஆயிடுச்சு. மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா உப்பி இருக்கு மாவு. இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு குல்ச்சா செய்ய நல்லா இருக்கும். இப்போ ஒரு கல்லில் இந்த மாதிரி ப்ரொசீஜர் செய்ய மறக்காதீங்க. அப்போ தான் குல்ச்சா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ மாவை உருண்டையாக பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ குல்ச்சா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வெறும் மாவில் நம்ம உருட்டி வச்சுருக்க மாவை கொஞ்சம் டிப் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சோண்டு கருப்பு எள்ளு, பொடியை நறுக்கின கொத்தமல்லி, இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே திருப்பி போட்டு சப்பாத்தி கல்லை வச்சு ஓவல் ஷேப்பில் தேய்ச்சிக்கோங்க. முக்கியமாக இது மெலிசாக தேய்க்கக்கூடாதுங்க, தப்பமாக இருக்கணும். இப்போ தோசை தவாவில் போடுறதுக்கு முன்னாடி தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நிறையவே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் தவாவில் போட்டதும் டக்குன்னு ஒட்டிக்கும். இதை அப்படியே எடுத்து இப்போ தவாவில் போட்டுடலாம். இதை நம்ம திருப்பி போட வேண்டிய அவசியம்லாம் இல்லைங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே விட்டுருங்க. லைட்டாக உப்பிட்டு வரும். லைட்டாக உப்பி வந்ததும் தோசை தவாவை திருப்பிடுங்க. அந்த நெருப்புலேயே அது வெந்துடும். நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, இந்த ரெஸ்டாரண்ட், டாபா, ஹோட்டலெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய செட்டி மாதிரி வச்சு இந்த நான் குல்ச்சாலாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நம்ம வீட்டில் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் வீட்டில் செய்கிற மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி பண்ணுங்கள், நல்லாவே வரும் குல்ச்சா. இந்த குல்ச்சா எல்லா பக்கமும் வேகிற மாதிரி நெருப்பில் நல்லா காட்டிக்கோங்க. அப்போ தான் ஃபுல்லாக நல்லா குக் ஆகும். இப்போ திருப்பி காட்டுறேன் பாருங்கள், குல்ச்சா எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்குன்ட்டு. அவ்வளோதாங்க, குல்ச்சா ரெடி. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பட்டர் தடவி சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த குல்ச்சா கூட பன்னீர் பட்டர் மசாலா, ஷாஹி பன்னீர், பன்னீர் கோஃப்தா இந்த மாதிரி சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இனி இந்த குல்ச்சாவை நீங்கள் ரெஸ்டாரண்ட், ஹோட்டலில் தான் சாப்பிட்ணுன்ட்டு இல்லை, நீங்கள் வீட்டிலே கூட செஞ்சு சாப்பிட்லாம். ஏன்னா சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை பிச்சு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்திருக்குன்ட்டு. அவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாக வந்திருக்கு.